ஒரு காலத்தில் வண்ணமயமான கேரட் தோட்டம் ஒன்றின் ஓரத்தில் அமைந்திருந்தது ஒரு முயலின் வசந்த கால இல்லம். அந்தத் தோட்டம் எப்பொழுதும் ஆரஞ்சு நிற கேரட்டுகளால் நிரம்பி வழிந்து, பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த முயல், சுறுசுறுப்பான சிறிய உயிரினம், தினமும் தன் வீட்டுக்கு அருகிலிருந்த பள்ளிக்கூடத்திற்கு பேருந்தில் சென்று வந்தது. அந்த பேருந்தில் முயலுக்கு மிகவும் பிடித்த இடம் ஜன்னல் இருக்கை. அந்த இருக்கையில் அமர்ந்தால் வெளியே விரிந்திருக்கும் பசுமையான வயல்களையும் துள்ளி ஓடும் நீரோடைகளையும் விதவிதமான பூக்களையும் பார்த்து ரசிப்பது அவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. ஜன்னல் காற்று முகத்தில் வருடுவதும் மாறி மாறி வரும் காட்சிகளை பார்ப்பதும் அவனுக்கு படிப்பை விடவும் பிடித்தமான விஷயமாக இருந்தது. அந்த இருக்கை அவனது சின்னஞ்சிறு உலகத்தின் ஜன்னலாக இருந்தது. ஒருநாள் பேருந்தில் ஏதோ ஒரு சிறு சண்டை மூண்டது. யார் முதலில் ஜன்னல் இருக்கையில் அமர்வது என்ற வாக்குவாதம் பெரிதாகி, இறுதியில் முயலுக்கும் அந்த இருக்கைக்கும் இடையே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. கோபத்தில் முயல் அன்றிலிருந்து பேருந்தில் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்திவிட்டான். அந்த ஜன்னல் இருக்கை இல்லாவிட்டால் எனக்கு பேருந்தே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தான். நாட்கள் உருண்டோடின. பள்ளிக்கு நடந்து செல்வதும், சில சமயங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டே செல்வதும் அவனுக்கு புதிய அனுபவங்களாக இருந்தாலும், ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு அந்த ஜன்னல் இருக்கையின் ஞாபகம் வந்தது. அந்த இடத்தை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் உணரத் தொடங்கினான். ஒரு நாள் மிகுந்த ஆவலுடன் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு வந்தான் முயல். பேருந்து வந்ததும் வேகமாக ஏறி, அவனது ஆசை ஜன்னல் இருக்கையை நோக்கி நடந்தான். ஆனால் அங்கே அவனுடைய இதயத்தை நொறுக்கும் விதமாக வேறொரு முயல் சந்தோஷமாக அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த முயல் ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி வரும் காற்றை முகத்தில் உணர்ந்து குதூகலித்தது. முயலின் இதயம் ஏமாற்றத்தால் கனத்தது. அந்த ஜன்னல் இருக்கை இப்போது அவனுக்கு சொந்தமில்லை. இந்தச் சம்பவம் முயலுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் பொன்னானது. நாம் ஒரு வாய்ப்பை அலட்சியமாக விட்டால் அல்லது தவறவிட்டால் அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள். கோபம், பிடிவாதம் போன்ற உணர்வுகள் நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தையும் வாய்ப்புகளையும் பறித்துவிடும் என்பதை முயல் அன்று முழுமையாக உணர்ந்தான்.